விஐபிஸ் அண்ட் குடிபானி சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து mpartinvest.net. சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால 1,48,000 பக்கத்துல 53 நாள்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இதுல சில சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க, ரெஃபரல் செக்ஷன் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணாதான் இந்த வெப்சைட்ல இருந்து தொடர்ந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சில பேர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ஷேர் பண்ணது, நாங்க இந்த வெப்சைட் வழியா தொடர்ந்து வந்து வித்ட்ராயல் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பார்ட் இன்வெஸ்ட் வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட் வந்து இதுதான் m.part-invest.net. வெப்சைட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதான் நம்மளுடைய வெப்சைட். சோ இதுல வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ இதுல கொடுத்த உடனே நம்மளுடைய டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இந்தியன் மொபைல் நம்பர். சோ சென்ட் கொடுத்த உடனே ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து வரும். சோ ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது பாருங்க, அதுல உள்ள டிஸ்பிளே நேமுக்கும் இந்த m.part-invest.net-க்கும் சம்பந்தமே இருக்காது. அதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். பாஸ்வேர்டு வந்து செட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. நிக் நேம் வந்து என்டர் பண்ணி சொல்றாங்க. அது வந்து உங்களுடைய யூசர் நேம். இன்விடேஷன் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. சில டைம் அடுத்த செக்ஷனுக்கு போகும், சில டைம் இன்விடேஷன் கோடை என்டர் பண்ணாதான் ப்ரொசீட் ஆகும்னு கேட்பாங்க. சோ இன்விடேஷன் கோட் வந்து யாராவது ஒருத்தரோட இன்விடேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு எல்லாம் முடிச்ச உடனே நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். சோ சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி பேரட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ள வரும். இப்போதைக்கு கரண்ட் பேலன்ஸ் வந்து 0. சோ நமக்கு வந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. டிபாசிட், வித்ட்ரா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. இப்போதைக்கு நம்ம இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஆர் மேபி இன்விடேஷன் கோட் வந்து இருக்கு. நான் எப்பவுமே மிச்சம் உள்ள சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மாதிரி என்னோட இன்விடேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கமுக்கமா அமைதியா இருந்து இந்த இன்விடேஷன் கோடோட வெப்சைட் லிங்கையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்க மூலமா நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஆர் இன்விடேஷன் கோடை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வழியா நீங்க வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 31% கமிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் லெவல் 1ல வந்து 31%, ரெக்கமெண்டேஷன் லெவல் 2ல வந்து 2%, லெவல் 3க்கு வந்து 1%. அப்படியே குறைச்சிட்டாங்க. சரிங்களா? சோ இதுல கோ த்ரூ பண்ணும்போது நம்ம லெவல் 1ல உள்ள ஆளை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டா உங்களுக்கு வந்து அடிஷனல் ரிவார்ட் ஆஃப் 100 rupees உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 31% கமிஷன் ஆஃப் லெவல் 1 உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் 2 ஆள் வந்து லெவல் 3 உள்ள ஆளை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 2% கமிஷன் ஆஃப் லெவல் 2 உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி லெவல் 3 வந்து லெவல் 4 வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டேன்னா உங்களுக்கு 1% கமிஷன் லெவல் 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்படி வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அபிஷியல் டெலிகிராஃப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டெலிகிராஃப்னு ஒண்ணுமே இல்லை, டெலிகிராம் தான் இருக்கு. சோ அதுல வந்து பாத்துக்கோங்க. ஜாயின் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு 50 rupees வந்து வர்றதா வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம வந்து ஓபன் இன் வெப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது பேரட் விஐபி குரூப்ஸ் ஒரு இமேஜ் வந்து இருக்கு, ஒரு ட்ரோன் இமேஜ். அரௌண்ட் லைக் 5,000 ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போதைக்கு ஓபன் இன் டெலிகிராம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அதாவது ஓபன் இன் வெப் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து போனஸ் ரிடம்ஷன் கோட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரிடம்ஷன் கோடை நீங்க வெப்சைட்ல வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். சோ இதுல வந்து ரிடம்ஷன் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய டிரான்சாக்ஷன் ப்ரூஃப்ஸ் ஆர் மேபி பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த வெப்சைட் வழியா ஏர்ன் பண்ணது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து எமோஜி அள்ளி வீசிருக்காங்க மக்கள். இது வந்து பெய்டா இல்ல வந்து மக்கள் உண்மையிலே அள்ளி வீசிருக்காங்களான்னு வந்து தெரியல. சோ இத வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு பேரட் அனாஃபி யுஎஸ்ஏ பத்தின சில டீடைல்ஸ் வந்து இருக்கு.
இத வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சோ குட் மார்னிங் மெசேஜ் கூட குடுத்திருக்காங்க. அதுக்கும் மக்கள் வந்து எமோஜி அள்ளி வீசியிருக்காங்க. சோ இந்த பர்ட்டிகுலர் டெலிகிராம் சேனல் குரூப்ல வந்து இவ்வளவு டீடைல்ஸா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த சேனல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெலிஃபோன் நம்பர் இல்ல. ஒரு இமெயில் ஐடி வந்து இல்ல. ஜஸ்ட் கேலரி ப்ரூஃப்ஸ் மட்டும் தான் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க எப்படி வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க? இப்படிதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ பேக் அடிச்சுட்டு சரி வெப்சைட் குள்ள போலான்னு பார்த்தா, ட்ரேட் பாஸ்வேர்ட செட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சோ ட்ரேட் பாஸ்வேர்ட நீங்க செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணா தான் வித்ட்ராயல் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்கலாம். சோ அடுத்த செக்ஷன் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து டீம் செக்ஷன். சோ இதுல டைரக்ட் இருக்கு. லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு வந்து இருக்கு. சோ இந்த டீடைல்ஸ் அதாவது டீம் டீடைல்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ₹50 பேலன்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணவே இல்ல. பட் ₹50 நமக்கு வந்து கிடைச்சிட்டு. டெய்லி அட்டெண்டன்ஸ் வந்து ₹8. ஒவ்வொரு நாளும் நீங்க சைன் இன் பண்ணா ₹8 கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ நாட் யெட் சைன்ட் இன் அப்படின்னு குடுத்தா, நமக்கு வந்து கன்ஃபர்ம் குடுத்துட்டோம்னா ₹8 நமக்கு ஆட் ஆயிட்டு சோ இதுல வந்து நமக்கு வந்து இன்வைட் டூ ஆக்டிவேட் 20, 50, 100 அப்படின்னு வந்து இருக்கு. சோ அத பொறுத்து உங்களுக்கு வந்து ₹168 உங்களுக்கு அடிஷனல் போனஸ். ₹468, ₹888. சோ இப்படி வந்து போனஸ் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலா குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அடுத்தது வந்து அபௌட் அ செக்ஷன். சோ இதத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ பேரட் பத்தின டீடைல்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. பேரட்னா நம்ம கிளி கிடையாது. அ லீடிங் ட்ரோன் மேனுஃபேக்சரர் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து ட்ரோன் இமேஜஸ் வந்து குடுத்திருக்காங்க. இத நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத என்ன பண்ணுவோம், நம்ம வந்து Google சர்ச்ல வந்து பேரட் அனாஃபி USA அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அத அப்படியே நம்ம Google சர்ச் குடுக்கலாம். சோ குடுக்கும்போது, அதாவது இமேஜ் சர்ச் வந்து குடுக்கும்போது, நமக்கு வந்து சில ட்ரோன் இமேஜ் சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா இங்க இருந்து காப்பி அடிச்சு, அங்க வெப்சைட்ல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேரட் அனாஃபி USAக்கும், அதாவது இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும், இந்த இன்வெஸ்ட்மென்ட் வெப்சைட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இதுல வந்து ஹாட் இன்வெஸ்ட்மென்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு வந்து இருக்கு. நமக்கு வந்து ப்ராடக்ட் பேக்கேஜ் 1, 2 அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க ₹300 நீங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, நமக்கு வந்து ஒரு நாள் முடிவுல ₹450 கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து ₹1500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணா, 3 நாளைக்கு டெய்லி இன்கம் வந்து ₹825 வருமாமா. அதுக்கு பிறகு 3 நாள் முடிவுல உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு வந்து ₹2475 கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய பேக்கேஜஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறீங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு இமேஜ் வந்து குடுத்திருக்காங்க. கன்ஃபர்ம் அப்படின்னு குடுத்த உடனே நமக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ வந்து ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சோ பேங்க் டீடைல்ஸ வந்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்கலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 இப்படி வந்து நெறைய லெவல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ₹580 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து லெவல் 1. நீங்க வந்து ₹6,800 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லெவல் 2. சோ இப்படி வந்து நீங்க கோ த்ரூ பண்ணும்போது ₹2,18,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லெவல் 5. சோ இப்படி வந்து 8 லெவல்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. சோ டெபாசிட் செக்ஷன்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து 1000, 2000 அப்படின்லாம் குடுத்திருக்காங்க. சோ டெபாசிட் அமௌண்ட்ட நீங்க என்டர் பண்ணலாம். இல்ல அவங்க குடுத்திருக்கிற அமௌண்ட்ட வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு டெபாசிட் சேனல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு கன்ஃபர்ம் குடுத்த உடனே, மேபி உங்களுக்கு வந்து ஒரு வேள எரர் மெசேஜ் காமிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிச்சா, நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு டெபாசிட் சேனல வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். சோ இதுல UPI வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே லோட் ஆயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒரு டைமரும் உங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி UPI, Paytm வழியா நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. இல்ல இந்த QR கோட ஸ்கேன் பண்ணியும் நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இத வித்ட்ரா செக்ஷன்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது அமௌண்ட், ட்ரேட் பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணோம்ல, அந்த ட்ரேட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். ஆக்சுவலா வித்ட்ரா பொறுத்தவரைக்கும் பேங்க் அக்கவுண்ட் டீடைல் வழியா தான் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. சோ நமக்குள்ள ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெபாசிட் பொறுத்தவரைக்கும் ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. UPI, Paytm வழியா டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே உங்க வழிக்கு வர்றதா இருக்கும் பொழுது, வித்ட்ராயல் பொறுத்தவரைக்கும் பேங்க் கார்டுக்கு ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெரியல. சோ வித்ட்ராயல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குடுத்திருக்காங்க. காலையில 10 மணில இருந்து ஈவினிங் ஆர் மேபி நைட் 8 மணி வரைக்கும். மினிமம் உங்களால வந்து ₹200 தான் வித்ட்ரா பண்ண முடியும். மேக்ஸிமம் உங்களால 50,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ண முடியும்.
5% டாக்ஸ் ரேட் வந்து கலெக்ட் பண்றாங்க. அது எதுக்காகன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ராயல் மட்டுமே அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் பேங்க் அக்கவுண்ட் டீடைல் என்டர் பண்ணா தான் நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியும். எல்லாம் முடிச்ச பிறகு கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்கணும். சோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஹாட் இன்வெஸ்ட்மென்ட் பேக்கேஜஸ்ல நமக்கு ட்ரோன் அப்படின்னு வந்து இருக்கு. சூப்பர்ப் இருக்கு. இது போக டெவலப் அப்படின்னு வந்து இருக்கு. சோ நம்மளுடைய செட்டிங் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது கான்டாக்ட் அஸ் செக்ஷன் வந்து பார்க்கும்போது, நமக்கு வந்து டெலகிராம் சேனலும், வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கு. டெலகிராம் சேனல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாட்ஸ்அப் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து இருக்கு. சோ நேம் வந்து கேரோலின். கஸ்டமர் சர்விஸ். கஸ்டமர் சர்விஸ்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஒரு கேர்ள் போட்டோவ காமிச்சுட்டேன்னா மக்கள் எல்லாருமே உழுந்தடிச்சு இந்த வெப்சைட்குள்ள ஜாயின் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு நப்பாசையில இருக்காங்க நான் நினைக்கிறேன். சோ இந்த வெப்சைட்ல இவ்வளவுதான் செக்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த வெப்சைட்டோட நேம் mpart.invest.net. இத வந்து நம்ம வந்து கூகுள் சர்ச்ல வந்து கொடுக்கலாம். mpart.invest.net ரிவ்யூஸ் இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு ரெலவென்டான சூட்டபிளான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வரவே இல்ல. மேபி இந்த வெப்சைட் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணதுனால இருக்கலாம். மேபி வந்து மக்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வந்து இல்லாம இருக்கலாம். ஏன்னா வெப்சைட்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சோ நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த ஜெனுவினான ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மென்ட் வெப்சைட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் கூட கிடையாது. ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கு. அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்கு. சில பேர் ஷேர் பண்ணது இந்த வெப்சைட்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க இந்த வெப்சைட்ல இன்னைக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்க. மேபி ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு நீங்க வித்ட்ராயல் வந்து எடுத்துறீங்க. ஓகே சூப்பர் வெப்சைட். அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கூட அமௌண்ட் வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க. அப்பயும் உங்களுக்கு வித்ட்ராயல் கிடைச்சிருது. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து போடுவோம். அன்னைக்கு இந்த வெப்சைட்ட குளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு. இந்த வெப்சைட்ட குளோஸ் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து உங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. டெலிகிராம் சேனல வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காச யார்கிட்ட போய் கேட்பீங்க? எங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இந்த வெப்சைட்ல நீங்க மட்டும் தான் வேலை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க ஜாயின் பண்ண பிறகு ஒரு MLM கைண்ட் ஆஃப் ஜாப் மாதிரி நீங்க ஒரு 10 பேரையோ, ஒரு 25 பேரையோ இந்த வெப்சைட்குள்ள இழுக்குறீங்க. அவங்க என்னன்னே தெரியாம இந்த வெப்சைட்குள்ள ஜாயின் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு விஷயங்கள் தெரிய வருது. அப்படின்னா நீங்க தெரிஞ்சே பண்ற தப்புக்கு அவங்க தெரியாம மாட்டிக்கிறாங்க. இந்த வெப்சைட்ல தயவு செய்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை டெபாசிட் பண்ணிராதீங்க. நீங்க கரண்டா வச்சிருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்காதீங்க. சோ சேஃபாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவு செய்து இந்த வெப்சைட் பக்கத்துல போயிராதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.